அதாவது கை அறுத்துக்கிட்டேன்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு வாட் இஸ் இட் லைக் கொரியா டூர் கூப்பிட்டுட்டு போ முடியுது. பட் ஆனா வந்து ஃபீஸ் கட்ட பணம் இல்லையான்னு கேட்ட விஷயமா இருக்கட்டும். இன்னொன்னு நிஷா போயிட்டாங்கன்றதுக்காக நான் இத பேசல அப்படிங்கிறதுக்கும், ஃபெமினிஸ்ட் பத்தி பேசியிருந்தாரு. அப்யூஸ் பத்தி பேசியிருந்தாரு. எல்லா எவிடன்ஸ் இருக்குன்ற மாரி பேசியிருந்தாரு. கூடவே வந்து அவங்களுடைய லைக் ஒரு பிரதர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர கூப்பிட்டு வச்சு, நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா இல்லையா ஆமாவா இல்லையான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரியான விஷயங்கள் எல்லாமே பேசியிருந்தாரு. இவ்ளோ விஷயத்த அவர் சொல்லியிருந்தார். அதன் அதன் ஒரு விளக்கமாகத்தான் நீங்க கேட்டிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த விஷயம் மீடியா முன்னாடி டிஸ்கஸ் பண்ற விஷயமே கிடையாது. கிடையாது. ஓகே. ஏன்னா ஏன்னா பர்சனலான இஷ்யூ அது. பர்சனல் அதுக்கான ஒரு விஷயம் அவங்க கோர்ட்ல வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாரி கோர்ட் ஆர்டர மீறினாங்கன்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் இருக்கு. ம். இப்ப ஜெயம் ரவி அவர்களே எல்லாத்தையும் மீறி உட்கார்ந்து மீடியா கிட்ட பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் வந்து ஆர்த்தி அவர்களுடைய அம்மா வந்து இங்க கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் நான் பேசக்கூடாது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்றாங்க. நம்மளே நெறைய கேஸஸ் பத்தி பேசும்போது நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னா, கோர்ட்ல ஒரு விஷயம் ப்ரொசீடிங்ஸ் இருக்கப்போ அத பத்தி நம்ம முழுமையா வெளியில பேச முடியாது. பேசக்கூடாது. பேசவும் கூடாது. கூடாது. சில விஷயம் அங்க கான்ஃபிடென்ஷியலா வைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க சொல்லப்பட்டது.